ஹலோ மக்களே, மகா கும்பாபிஷேகம் வ்ளாக் பார்க்கலாம் வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடந்த அன்னைக்கு தாங்க எங்கள் ஊர்லேயும் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அங்கே இட்லி கேசரிலாம் சாப்பிட்டுட்டு ஓமகண்டம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பூஜையில் உட்காந்தாச்சுங்க. கலசத்துக்கு தீர்த்த தண்ணி கொண்டு போகிறதுக்காக கும்பத்தை தூக்கிட்டு வந்தாங்கங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்கங்க, கூட்டம் நிறைய இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே சைடு நின்று பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கோபுரத்துக்கு பின்னாடி நின்னோங்க. அப்புறம் என்ன, கும்பாபிஷேகம் ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக நடந்து முடிஞ்சுதுங்க. மகா கும்பாபிஷேகம் நடக்கச்சில்ல எங்கள் ஒரு கோயிலுக்கு 7 கருட பகவான் ஆசீர்வாதம் பண்ணாங்கங்க. அப்புறம் என்ன, வெடிலாம் போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. பார்த்தீங்களா மக்களே, பின் வாசலில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. அப்போ முன் வாசலில் கோயிலுக்குள்ளெல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் ஊர் கோயிலில் அழகாக இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தது யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு. அது வேறு யாரும் இல்லைங்க, சிற்பி எஸ் சந்தோஷ் அப்படிங்கிறவங்க தான். இவங்களோட கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்கள் கோயிலே நடத்தணுன்னா இவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோபுரத்து கலசத்துக்கு பூஜை முடிஞ்சதுமே கீழே பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜையுமே நடந்ததுங்க. பூஜை முடிஞ்சது என்னது, அன்னதானம் தான். அன்னதானத்துக்கு சரியான கூட்டங்க. ஒரு வழியாக சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் உளுந்த வடை, பாயாசம், 3 வகை கூட்டு, அப்பளம், ஊறுகாய், சாம்பார், ரசம், மோருன்னு அட்டகாசமான அன்னதானமும் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் என்னது, வரிப்பழம் கொடுத்தாங்கங்க. வரிப்பழத்துக்கு என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாமா வாங்க. தேங்காய் பழம், மாம்பழம், சாத்துக்குடி, அது கூடவே பித்தாளையில் ஒரு காமாட்சி விளக்கு, அப்புறம் ஐம்பொன்னில் ஒரு காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தீர்த்த தண்ணி, அது மட்டும் இல்லாமல் சாமியை வச்சுருந்த நெல், இதெல்லாம் தாங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்த வீடியோவில் நகைச்சுவையான இன்னிசை பட்டிமன்றம் சூப்பராக நடந்துச்சுங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.